சிறந்த தமிழறிஞர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு இனிய வெளியுரை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். எல்லோருக்கும் கொடை வழங்குவதில் மிகச்சிறந்தவர். நம்ம செல்வராஜ் ஓய்வு சங்கம் நடத்தி வர்றாரு. அவர் போய் கேட்ட உடனே 10,000 கொடுத்தாரு. முகம்னு ஒரு பத்திரிகை வருது, மாமணியன் தோரத்தில் நடத்திட்டு இருந்தார். அவரை எழுத்து சிறப்பித்து அவருக்கு ஒரு 10,000 கொடுத்தார். இப்போ நம்முடைய திருக்குறள் பேரில் ஒரு புரவலர் இன்றைக்கு அவங்களுடைய மனைவி புவனேஸ்வரி பேரில் 11,000 கொடுத்து வள்ளலாக அவருடைய மனைவியை பதிவு செய்தார். அதற்காக நம்முடைய செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் புரவலர் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 10,000 கொடுத்து வள்ளலாக தம்மை பதிவு செய்திருக்கிறார். புரவலராக இருப்பவர்கள் 1000 ரூபாய் கொடுத்து விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து புகைப்படத்தை கொடுத்தால் புரவலராகி விடுகிறார். அதன் மீது 10,000 கொடுப்பவர் வள்ளல். புரவலர்கள் 390 பேர் இருக்கிறார்கள். வள்ளல் 44 பேர் இருக்கிறார்கள். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பவர்கள் பெருவள்ளல் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் திருமல்லவாயை விக்டரி மோகன், இன்னொருவர் அருள்முருகன் ராமமூர்த்தி. ஆக விவரம் தெரிந்தவர்களை தான் நாம் சேர்க்க முடியும். புரவலராக இருப்பவர்கள் தான் வள்ளலாக முடியும், வள்ளலாக இருப்பவர்கள் தான் பெருவள்ளலாக முடியும். இங்கே வந்து திருக்குறளுடைய அருமையை அறிகின்றவர்கள் புரவலராக இல்லாதவர்கள் புரவலராக மாறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு புரவலராக இருப்பவர்கள் சௌரியப்பட்டால் ஒரு 10,000 கொடுத்து வள்ளலாக மாறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மதிவதன் அவர்களை பற்றி சொன்னால் நான் 3-4 பக்கம் எடுத்து வந்திருக்கேன். நிறைய செய்திகள் இருக்கு. மிகச்சிறந்த போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கை. தைரியமானவர். பழனி என்கிற ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் போல படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கலாம் அவங்க. ஆனால் நம்முடைய சமுதாயத்துக்கு அவர்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று விரும்பி வழக்கறிஞராக அவர்கள் பதிவு செய்து கொண்டு பல போராட்டங்கள், நீட் தேர்வு அதற்கு எதிர்ப்பும் போராட்டம், மாணவர்கள் உரிமை போராட்டம். அவங்க சேர்ந்த உடனேயே பாரிஸ் கார்னர் இருக்கிற எல்லா காலேஜுக்கு வேற இடத்துக்கு போட ஆரம்பிச்சாங்க. அதை எதிர்த்து ஒரு போராட்டம், புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராட்டம், ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்தது அதுக்கு போராட்டம். இப்படி ஏராளமான போராட்டங்களிலேயே அவர்கள் ஈடுபட்டு மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதோடு 2017 திராவிடர் மாணவர் கழக கூட்டுச் செயலாளராகவும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சுற்றி அலைந்து பயணம் செய்து பெரியாருடைய கொள்கைகளையும் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் பரப்புவதற்கு அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். சட்டத்திலே மிகச்சிறந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலே டிப்ளமோ இன் பெரியார் தாட்ஸ் என்ற பட்டயம் பெற்றிருக்கிறார்கள். இப்போது உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பெரியார் ஒரு அறிமுகம் என்ற ஒரு சிறு நூலை நமக்காக அவர்கள் எழுதி வழங்கியிருக்கிறார்கள். இத்தனைக்கு மேலாக சில மாதங்களுக்கு முன்னாலே நம்ம கோவில் பழனி நடத்திய இலக்கிய மன்றத்தில் அவர்கள் அழைத்தார்கள். அவர் அம்மா பேச போது என்னையும் கூப்பிட்டாரு, நானும் போனேன். வியந்து போனேன். மிகச் சிறப்பாக பேசினார். அப்பயே எங்கள் பொருளாளர் ரவிகிட்ட சொல்லிட்டேன், அந்த அம்மா நம்ம திருக்குறள் பேரை வந்து பேசணும்னு ஏற்பாடு பண்ணுப்பாங்க. விடாது முயற்சி பண்ணி அவங்ககிட்ட தேதி வாங்கி இன்னைக்கு அவங்கள அழைச்சிருக்கோம்.
பெண்கள் பேச வருவது ரொம்ப அபூர்வமாக இருந்த காலம் வேற. இப்பொழுது அப்படி இல்லை. எல்லா துறையிலும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக தூண்டுகோலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்ம மதிவதனி அவர்கள் வள்ளுவர் காட்டும் சமுதாயம் என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறார்கள். இந்த அழைப்பில் எழுத்துப்பிழை 1-2 வருது, அதை பொறுத்தருவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பொருளாளர் ஒரு இடத்துல இருக்காரு, நான் ஒரு இடத்துல இருக்கேன். அவர் அழைப்பை தயார் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு. நான் வாட்ஸ்அப்பில் திருப்பி அனுப்புகிறேன். மறுபடியும் ஒரு தடவை வருது. எப்படியோ வள்ளுவரில் வாராங்க. என்னுடைய பார்வையிலும் இல்லை. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். பிழையே இருக்கக்கூடாது. எங்கள் பேராசிரியர் லேப்பகர் ராமநாதன் செட்டியார்னு ஒருத்தர், தமிழறிஞர்களுக்கெல்லாம் தமிழறிஞர். 3 தலைமுறையாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வழிநடத்தியவர். அண்ணாமலை செட்டியார் காலத்திலும், அதன் பிறகு முத்தியா செட்டியார் காலத்திலும், அதன் பிறகு ராமசாமி செட்டியார் காலத்திலும் 3 பெரியவர்கள் காலத்திலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வழிநடத்தினார். 7 முறை ஆட்சி வைஸ் சான்சலராக இருந்தவர்கள். அவர்களுக்கு எழுத்துப்படியே வரக்கூடாதுன்னு ரொம்ப குறியா இருப்பாங்க. அவங்களிடம் நான் பயிற்சி பெற்றேன். அதனால எனக்கு அந்த பயிற்சி இருக்கு. இருந்தாலும் எழுத்துப்படி வந்ததை ஒருத்தர் மறுபடி அன்போடு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வள்ளுவர் காட்டும் சமுதாயம் என்ற தலைப்பிலே 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வரைக்கும் பேசலாம். சரிதான சுப்ராயன்? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு அப்புறம் வழங்கும்.